ஹாய் வணக்கம். நான் ஒரு வெல்னஸ் கோச். பீப்புளுக்கு என்ன விதமான ஹெல்த் கோல் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டயட்டையும் நியூட்ரிஷனையும் பர்சனலைஸ் பண்ணி தரேன். இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டோட நடந்த கான்வர்சேஷனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எனக்கு ஸ்வீட்டை பார்த்தா கொஞ்சம் டெம்டேஷன் இருக்குது. எஸ்பெஷலி ஜாங்கிரியை பார்த்தோன்னா என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியாது. அது மட்டும் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் நீங்கள் பண்ணணும், மற்றபடி நீங்கள் சொல்கிற எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த ஜாங்கிரி அவங்க உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணுதுங்கிறது செகண்டரி. பட் நான் அவங்கக்கிட்ட என்ன பார்க்குறேன்னா, இந்த ஜாங்கிரியை பார்க்குறப்போ அவங்க மைண்டு என்ன ஆகுது, அந்த டெம்டேஷன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இங்கே மெயினாக கல்ப்ரேட்டாக இருக்கிறது அவங்களுடைய மனசு தான். நம்மளுக்கு வெளியிலேருந்து எவ்வளோ எதிரிகள் வேணால் இருக்கலாம், எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வேணால் இருக்கலாம், பட் செல்ஃப் டெம்டேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் நம்மளோட ஹெல்த் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி உங்களோட மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக டிட்டர்மின்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ட்ரைனிங் செஷன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் கோலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த் கோலை சூப்பராக லைஃப் லாங் சஸ்டெயினபிளாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு மென்டலி ஹார்னஸ் பண்ணிவிட்டு தென் வி வில் கோ இன் டு த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஜஸ்ட் டிஎம் மீ.